ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்னுடைய சமையலை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி 2 சமையல் ஆகிடுச்சிங்க. மார்னிங் ஆஸ் யூஷுவல் 6:30க்கு ஒரு சமையல், மதியம் பார்த்திங்கன்னா திடீர்னு எதிர்பாராத விதமாக 1 மணிக்கு இன்னொரு சமையல். அந்த விஷயத்தெல்லாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மார்னிங் ஃபஸ்ட்டு என்னென்ன சமையல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சோறு வடிச்சிருந்தேன், புடலங்காய் கூட்டு செஞ்சுருந்தேன், சூப்பராக ஒரு தயிர் தாளிப்பு செஞ்சுருந்தேன், கூடவே முட்டை பொடி மாஸ் பண்ணியிருந்தேன், ப்ளஸ் இட்லி சாம்பார். இதெல்லாம் செஞ்சு பெரியவளுக்கும் சின்னவளுக்கும் கட்டி கொடுத்தோம். நானும் அவரும் காலையிலக்கே சாப்பிட்டோம். ப்ளஸ் மதியத்துக்கும் அதுவே தான். ஆனால் திடீர்னு என் வீட்டுக்காரர் பார்த்திங்கன்னா 12:30 மணிக்கெல்லாம் மட்டன் ப்ளஸ் ஈரல் வாங்கிட்டு வந்துட்டார். வாங்கிட்டு வந்ததை என்ன பண்ண முடியும், சூப்பராக கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு மட்டன் குழம்பையும் ஈரல் ஃப்ரையும் செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு சுட சுட சோறு போட்டு மட்டன் குழம்பையும் ஊற்றி ஈரலையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு. எப்படி இருக்குங்க இந்த மட்டன் குழம்பு? யூஸ்வலாக செய்கிற மாதிரி நான் செய்யலை, வித்தியாசமாக செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ரொம்பவே நல்லாயிருக்கு கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஈரல் அந்த அளவுக்கு அவர் விருப்பமாக சாப்பிட மாட்டார். எனக்காக 1-2 பீஸ் எடுத்துக்கிட்டாரு. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஆஃப்டர்நூனுக்கு நான் செஞ்ச சமையல். இப்போ நைட்டுக்கு எனக்கு வேலை மிச்சமாயிடுச்சு. எதுவுமே சமையல் பண்ண மாட்டேன், டிஃபன் கிடையாது நைட்டுக்கு. இந்த குழம்பு எல்லாத்தையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவேன். தேவைப்பட்டதுன்னா தோசை மட்டும் ஊற்றிப்பேன். மட்டன் குழம்பு இருக்குது இல்லைங்களா, அதை தொட்டு சாப்பிட்டுப்போம். அவ்வளோதாங்க இன்றைக்கி என்னோடய சமையல். இந்த வித்தியாசமான மட்டன் குழம்பையும் ஈரல் ஃப்ரை எப்படி பண்ணணும் அப்படின்றத நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். பாய்.